Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna Krishna Hare Hare. Gopika Jeevana Smaranam Govinda Govinda. Sadgurunath Maharaj ki jai. போன தடவையே பார்த்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஹேஸ் அ பர்பஸ். அதே மாதிரி இந்த மனுஷ ஜென்மா நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அது என்ன பர்பஸ் அப்படின்னா 7வது ஸ்லோகத்திலே பார்த்த மாதிரி the purpose is to attain the lotus feet of Bhagavan அப்படிங்கிறது தான் the purpose of this மனுஷ ஜென்மா. ஸோ போன வாட்டி நம்ம எங்கே விட்டோம், எந்த கடைசி ஸ்லோகத்தில் for the last couple of ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பகவானோட சரண கமலத்தை அடையிறது தான் இந்த மனுஷ ஜென்மாவோட பர்பஸ், சோல் பர்பஸ் இன் திஸ் லைஃப். அது எப்படி அடையணும் அப்படின்னா நிறைய மார்க்கங்கள் இருக்குது. ஆனால் கடைசி 2 ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்த மார்க்கம் வேதத்தில் ஒத்துக்கப்படப்பட்டிருக்கோ, எந்த மார்க்கத்தை வேதம் சொல்லியிருக்கோ ஒத்துருக்கோ அந்த மார்க்கத்தில் தான் நம்ம பகவானை அடைய முடியும் அப்படின்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் நம்ம குருநாதர். இப்போ கடைசி இந்த ஸ்லோகாஸ் 8 and 9 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார், சொல்லி கொடுத்துருக்கார். 9வது ஸ்லோகத்தில் அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த வேதத்திலேயே நிறைய மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய மார்க்கங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு எது நல்லதோ நம்ம நம்மளோட இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி, யுக தர்மம் அதெல்லாம் வச்சுட்டு நம்மளோட இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி, சொசைட்டியில் இருக்கிற நமக்கு இருக்கிற டூல்ஸு அதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம we have to pick the right one. வேதத்தை சொல்லியிருக்குங்கிறதுக்காக சொன்ன எல்லாத்தையும் நம்மளால் பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அடுத்து இனி பார்க்க போகிற 8 ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்டு 8 ஸ்லோகத்தில் வேதத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு அது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு நம்ம குருநாதர் எடுத்துன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ 10வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், வேள்வியற்றிட வேண்டியதிரவியம் இன்று கெட்டுமோ உந்தி பர கிட்டாததால் வீணே உந்தி பர. யாக யஜ்ஞங்கள் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம், பகவானை அடையிறதுக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். யாக யஜ்ஞங்கள்ங்கிறது திரேதாயுக தர்மம், திரேதாயுகத்தோட யுக தர்மம் யாக யஜ்ஞங்கள் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா கலியுகத்தில் அது முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாக யஜ்ஞங்கள் அப்படின்னுட்டாலே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் யாக யஜ்ஞங்களுக்கு என்ன அப்படின்னா திரவிய சுத்தம் வேணும் இல்லையா? திரவிய சுத்தம் யாக யஜ்ஞங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது முன்னாடி யுகங்களில் இருந்தது, அதனால முன்னாடி யுகங்களில் பண்ணால் இந்த யுகத்துலேயும் சில பேர் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பெரும்பாலும் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த யுகத்தோட ஒரு நிலைமை அது இல்லையா? ஏன்னா திரவிய சுத்தம் அப்படின்னா நம்ம வேதத்திலேயே சாஸ்திரங்கள்லேயே ஒரு விஷயத்தையும் எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணி சேகரித்து வச்சுக்கணும், எப்படி யூஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ பசு நெய்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பசு நெய்னா அந்த பசுமாட்டுக்குலேருந்து கறக்கணும், அந்த பசுமாட்டை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்த்த பசுமாட்டுக்கிட்டேருந்து எப்படி கறந்து எப்படி ஸ்டோர் பண்ணி எப்படி அதுலேருந்து நெய் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம நெய் வேணும்னா ஒரு கடையில் போய் ஒரு கண்டெய்னர்லேருந்து வாங்கிட்டு வரோம். இல்லை பால்லேருந்து பண்ணணும் அப்படின்னா பாலும் கடையிலேருந்து ஒரு கண்டெய்னர்ல தான் கிடைக்காது. ஸோ எப்படி சேகரித்து வச்சிருக்கா, எப்பேற்பட்ட மாடுலேருந்து வந்திருக்கு, அந்த மாட்டுக்கு என்னத்தை கொடுத்து வளர்த்து வச்சிருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது திரவிய சுத்தத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் தர்மம் அப்படின்னு எடுத்துட்டா எப்பேற்பட்ட புல்லை கலெக்ட் பண்ணிட்டு அதை தர்மமாக ஆக்கி சேகரித்து வச்சு இதெல்லாம் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா? மோரோவர் பார்த்தோம் அப்படின்னா யாக யஜ்ஞங்களுக்கு பூஸ்பரிசம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஸ்பரிசம் அப்படின்னா இப்போ என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா நான் 21வது மாடியில் உட்காந்துருக்கேன். 21வது மாடியில் உட்காந்துட்டு பூஸ்பரிசத்துக்கு நான் எங்கே போகிறது இல்லையா? ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரைட்? இந்த காலத்தில் யாக யஜ்ஞங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் தட் இஸ் நாட் டு சே அது பண்ணவே முடியாதுன்னு. இந்த காலத்துலையும் யாக யஜ்ஞங்கள் பண்ணுறவா இந்த காலத்துலையும் யாக யஜ்ஞங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, பண்ணுறவா இருக்கா. திரவிய சுத்தத்தோட கரெக்டாக பண்ணுறவா இருக்கா. ஆனால்
அது வந்து the number is really it's really low. எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த கலிதர்ம வந்தியார்னு எடுத்துட்டோம்னா எல்லாராலையும் பண்ணக்கூடிய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக that's what he is getting at இல்லையா. அதனால அப்படி இருக்கும்போது யாகயஜ்ஞங்கள்ங்கிறது எல்லாராலையும் இந்த கலிகாலத்தில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது விட்டுடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பண்ணுறவா இருக்கதான், பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இட்ஸ் ரியலி ஹார்ட், திரவிய சுத்தத்தை எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். நியமங்கள் நிறைந்த யோக மார்க்கத்தில் நியமம் தவறினால் உந்தி பெற புத்தி பேதளிக்கும் என்று உந்தி பெற. அஷ்டாங்க யோகம் யோகங்கள் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு மார்க்கம் பகவானை அடையறதுக்கு. இப்படி யாக யஜ்ஞங்களுக்கு திரவிய சுத்தம் வெரி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அஷ்டாங்க யோகத்துக்கு பிரம்மச்சரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரம்மச்சரியம்னா இட்ஸ் பேசிக்கலி என்ன அப்படின்னா இந்திரிய கட்டுப்பாடு தான் பிரம்மச்சரியம் இல்லையா. எல்லா இந்திரிய கட்டுப்பாடும் தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா இந்திரியத்தோட கட்டுப்பாடாக வச்சிருக்கிறது தான் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிரம்மச்சரியம் இந்திரிய கட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு ரொம்ப ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இல்லையா. ஏன்னா யோக மார்க்கத்தில் போகணும் அப்படின்னா எதை சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிடணும், எதை பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும், எதை கேட்கணுமோ அதுதான் கேட்கணும், எதை பேசணுமோ அதுதான் பேசணும், ரைட். சொல்லப்படாத விஷயத்த பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணப்படாது. அதனால நம்ம சொல்லியிருக்க நியமம் தவறினால் உந்தி பெற புத்தி பேதலிக்கும் என்று உந்தி பெற. அதாவது ஒரு நியமம் தவறினால், நியமங்கள் தவறினால்னு சொல்லலை இல்லையா இந்த இடத்துல, நியமம் தவறினால் புத்தி பேதலித்து விடும் அப்படிங்கிற. ஸோ ஒரு நியமம் தவறினா கூட புத்தி பேதலிச்சு போயிடும், யோகியா இருக்கிற பதில் ரோகியாயிடுவான் அவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யோகம் பண்றது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் லிக்கிங் ஹனி ஆஃப் அ ஷார்ப் நைஃப் இல்லையா. அல்லேகா பண்ணணும், இல்லை அப்படின்னா நாக்கு அறுபட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதனால கரெக்டாக நியமம் தவறாமல் இருக்கணும். நியமம் தவறினா புத்தி பேதலித்து விடும், ரோகியாயிடும், யோகியாகிறதுக்கு பதிலாக. ஸோ இப்போ யோக மார்க்கம் பண்ண முடியாதா அப்படின்னு இந்த காலத்துலையும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பூர்ண யோகிய குருவாக அடைஞ்சு அவரோட கண்காணிப்பில் we need to ப்ராக்ரஸ் இன் திஸ் பாத். அவரோட கண்காணிப்பில் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், நியமம் தவறாமல் பண்ணணும். கஷ்டம் ஆனால் பண்ணலாம். ஆனால் இது வந்து எல்லாராலையும் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இஸ் கோயிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். சுவையான உணவுடன் சுகமான வாழ்க்கையில் மனமடங்கும் என்பது உந்தி பெற மடமையாகும் என்று உந்தி பெற. இப்போ அடுத்தது ஞான மார்க்கத்தை பற்றி சொல்கிறார். ஞான மார்க்கத்தில் வைராக்கியம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், கேரக்டரிஸ்டிக். வைராக்கியம்னா என்ன அப்படின்னா மன அடக்கம், மனசு அலபாயாமல் மனசை அடக்கி வைக்கிறது தான் வைராக்கியம் அப்படின்னு, ரைட். ஸோ தான் சொல்கிறேன், யார் ஒருத்தர் who eats anything and everything அவருக்கு வந்து வைராக்கியம் வாழ்க்கையில் வரவே வராது அவருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா பாகவதத்தில் கூட சொல்லியிருக்கு ஜிதம் சர்வம் ஜிதே ரசே அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் ஒருத்தன் ருச்சியை ஜெயிக்கிறானோ அவன் எல்லாத்தையும் ஜெயிக்கிறான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்போது நம்ம எல்லாருக்கிட்டையுமே முக்குணங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. முக்குணங்களால் ஆனது இந்த பிரபஞ்சம். நம்ம எல்லாரும் முக்குணங்களால் ஆயிருக்கோம். முக்குணங்கள் எல்லாருக்குமே இருக்குது. And at certain period of time, depending on what we do, what we eat, நம்ம அந்த முக்குணங்களில் எந்த குணம் வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து சாத்வீகமான உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். காரசாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரஜோ குணம் மேலோங்கி இருக்கும். கிட்டி தேரை வெட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா தமோ குணம் மேலோங்கி இருக்கும். இப்போ மன அடக்கம்னா என்ன அப்படின்னா ரஜோகுணம்னா என்ன ஆகும் அப்படின்னா மனசு அப்படியே அலப்பாஞ்சுட்டே இருக்கும். பர இது பண்ணலாமே எடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு அலப்பாஞ்சுட்டே இருக்கும். ஸோ மனசு அலப்பாஞ்சுட்டே இருக்கும்போது மனசு எப்படி அடக்கிறது இல்லையா. ஸோ மன அடக்கம் ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும்போது மன அடக்கம் சரியாக வராது இல்லையா. ஸோ அதனால உணவு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது கட்டுப்பாடாக சாத்வீக உணவை மட்டுமே சாப்பிட்டா தான் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். வைராக்கியம் அப்போ தான் வரும். வைராக்கியம் இருந்தால் தான் ஞான மார்க்கத்தில் நம்ம போக முடியும் அப்படிங்கிற. ஏன்னா அவர் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் ஒரு கப்பு காப்பியை கூட விட முடியாதவா எவ்வளோ பேர் இருக்கா. காலத்தால் ஒரு கப்பு காப்பி கிடைக்கலன்னா அட்டானால சீர்றவா எவ்வளோ பேர் இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா அப்படிங்கிற ஒரு வேதாந்த சாரத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வேதாந்தம் அப்படிங்கிறது வந்து சும்மா வாயால் சொல்லி சும்மா கேட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லை. அதை கடைப்பிடிச்சு நடக்கணும் இல்லையா. ஏன்னா வேதாந்தம் அப்படிங்கிறது வந்து சும்மா டைம் பாஸுக்காக படிக்கிற விஷயம், கேட்குற விஷயம் இல்லை. டைம் பாஸுக்காக பண்ணணும்னா ஏதாவது கதை புக் படிக்கலாம், எதாவது பண்ணலாம். ஆனால் வேதாந்தம்ங்கிறது டைம் பாஸுக்காக பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அது வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம், அதன்படி நடக்க வேண்டிய விஷயம் இல்லையா. ஸோ வேதாந்தம் வந்து வைராக்கியம்
வைராகிய சீலர்களால தான் வேதாந்தத்தை புரிஞ்சு அதன்படி நடக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா சொல்ற முன்னொரு காலத்துலனா வேதாந்தம் யாருக்கு சொல்லிக் கொடுப்பான்னா இருக்கிறதுலேயே சிரேஷ்டமான வைராகிய சீலர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னா. அவள்லாம் பாடம் வந்து எப்படி முன்னொரு காலத்துலலாம் வேதாந்த பாடம் எப்படி நடக்கும் அப்படின்னா, மரத்தடியில் ஒரு உத்தம சத்குருநாதர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வைராகிய சீலர்களான சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. அவள் வந்து இந்த சிஷ்யர்களாகட்டும் குருவாக இருக்கட்டும் வெளியில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே பொருட்படுத்தாமல், அது வந்து வெயிலாக இருக்கட்டும், சுட்டடிக்கிற வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், குளிராக இருக்கட்டும், வெப்பமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டுமே, எதையுமே பொருட்படுத்தாமல் குருநாதர் பாட்டுக்கு வேதாந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பா. சிஷ்யர்களும் வைராகிய சீலர்களாக இருக்கிறதுனால எதையுமே பொருட்படுத்தாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அதை பற்றி கேட்டு அதன்படி நடப்பா. வைராகிய சீலர்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். அவளால் தான் இதன்படி நடக்க முடியும் அப்படிங்கிறது தான் காரணம் இல்லையா. ஆதிசங்கர் கூட சொல்ற, இந்த இப்பேற்பட்ட வைராக்கியம் இல்லாம வேதாந்தத்தை கத்துன்னு நான் ஞான மார்க்கத்துல போவேன் அப்படிங்கிற பேச்சு எப்படி அப்படிங்கிற வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் வந்து வெள்ளத்துல மாட்டின்னுட்டான். ஸோ வெள்ளத்துல மாட்டின்னு இருக்கும்போது ஒரு மரக்கட்டையில ஏறி உட்காந்து ஒரு மரக்கட்டையை பிடிச்சுன்னுட்டோம், ஏறி அதுல ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னு தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிடென்டலி ஒரு மரக்கட்டைக்கு பதில் ஒரு முதல் மேலே ஏறி உட்காந்துட்டான் அப்படின்னா, அந்த முதல்ல வந்து இட் ஈட் ஹிம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஹி won't be safe, ரைட்? வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறதுக்காக பயந்து போய் he became crocodile food இல்லையா. அதே மாதிரி ஆதிசங்கர் சொல்ற, வைராக்கியம் இல்லாத ஞான மார்க்கத்தில் ஒருத்தர் போனான்னா ஞான மார்க்கம் will eat him for breakfast அப்படிங்கிறார் அவர். ஸோ அதனால வைராக்கியம் ஞான மார்க்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த காலகட்டத்தில் வைராக்கிய சீலர்கள் இப்பவும் இருக்கதான் இருக்கா. ஆனால் பெரும்பாலான மக்களால் வைராக்கியத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு காப்பியை விடுறதுக்கே கஷ்டப்படுற நமக்கு வைராக்கிய சீலர்களாக வாழணும், அந்த வைராக்கியம் வரணும், வைராக்கிய மார்க்கத்தில் போகணும், ஞான மார்க்கத்தில் போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறதுனால அதையும் விட்டு வேற என்ன இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சொல்ல, வர்ணம் வண்ணமாச்சு ஆசிரமம் சோலையாச்சு பொது தர்மம் பொய்யாச்சு உந்தி பெற சாத்திரத்தாலாவதென்ன உந்தி பெற. நம்ம சனாதன தர்மம் இட்ஸ் யூனிக் in a sense that நமக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தை பற்றியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அது இல்லையா. அதாவது ஒரு காலத்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ரைட், ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ராஜ்யத்தை எப்படி நடத்தணுங்கிறதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் இப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு நம்ம சனாதன தர்மம் இல்லையா. அதே மாதிரி தான் அது எப்படி சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம வந்து through the course of our lives we play different roles இல்லையா. our roles change இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம சனாதன தர்மம் நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப்ல இருக்கிற ரோல்ஸை 4 பிரித்து கொடுத்துருக்கு இல்லையா. அதுதான் நம்ம வந்து ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சன்னியாச ஆசிரமம் அப்படின்னு 4 பிரித்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கணும். குருகுலத்துக்கு போய் எல்லாம் கற்றுன்னுட்டு அது ஏன்னா கற்றுக்காம என்னது பண்ணுறது. என்ன ஒரு மார்க்கத்தில் போகணுன்னாலே இந்த மார்க்கம் இருக்குது அப்படின்னு தெரியணும்னாலே குருகுலத்துக்கு போய் கற்றுண்டா ஒரு ஆச்சரியம் முக்கியம் கற்றுண்டா தானே நமக்கு புரியும். இந்த மார்க்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், பர்பஸ் என்னென்னு தெரியும், மார்க்கம் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற குருகுலத்துக்கு போய் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போனோம் அப்படின்னா கல்யாணம் ஆகி இப்படி வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தை எப்படி லீட் பண்ணுறது, குடும்பத்தோடு எப்படி நம்ம போகிறது, பகவானோட சரணத்தை அடையிறது, அந்த மார்க்கத்தில் எப்படி ப்ராக்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கப்புறமா போய் கொஞ்ச நாள் கழிச்சு வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸில் நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி அதெல்லாம் பண்ணணும், எதை பண்ணால் பகவானை அடையலாம் அப்படின்னு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு கட்டத்துலையும் சொல்லி கொடுத்துருக்கு. 4 பிரித்து 4 ஆசிரமம் பிரித்து ஒரு கட்டத்துலையும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதுதான் 4 ஆசிரமம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கு நம்ம சனாதன தர்மம். இது வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டேஜஸை பற்றி. இதே மாதிரி ஒரு சொசைட்டி எப்படி ரன் பண்ணணும், ஒரு சொசைட்டி எப்படி செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சனாதன தர்மம் சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு சொசைட்டியே 4 கிளாஸ் 4 வர்ணமாக பிரித்து கொடுத்துருக்கு. வர்ணம்னா கிளாசிஃபிகேஷன் இல்லையா. ஸோ 4 வர்ணமாக பிரித்து கொடுத்துருக்கு. அண்ட் ஈச் ஆஃப் தீஸ் 4 வர்ணம்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரன் அ சொசைட்டி. ஒன்று இல்லைன்னா கூட சரியாக வராது. அதனால என்ன அப்படின்னா பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வர்ணமாக பிரித்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா
கற்றுக் கொடுக்குறவா ஒரு ஒரு ஏன்னா கற்றுக் கொடுக்குறவா ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுத்தா தானே தெரியும் அடுத்து இது என்ன மாதிரி பண்ணணும், இது என்ன பண்ணணும். கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகுது இல்லையா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுறது எதுவுமே புரியாது தெரியாது இல்லையா. ஸோ டீச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வியாபாரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ எக்கானமி அப்படின்னு பேசுகிறோம், ட்ரேட்ல தானே எக்கானமிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால ட்ரேட் பண்ணினா தான் நம்ம காசு வரும், எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், கேஷ் ஃப்ளோலாம் இருக்கும், அப்போ தான் வந்து காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். ட்ரேட் நடந்தால் தான் த சொசைட்டி கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ வியாபாரிகள், வைசியர்கள் அவளும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சத்திரியர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவள் தான் they're the ones protecting everyone else. அதே மாதிரி நான்காம் வரணும்னு பார்த்தோன்னா அவள் வந்து சேவை பண்ணுறவா அப்படிங்கிறது somebody has to எல்லாம் சேவை பண்ண. இந்த மாதிரி 4 வரணுமே ரொம்ப முக்கியமானது for a society to be self-sustaining. இந்த 4ல் ஒன்று இல்லைன்னா கூட the society cannot function properly. It just cannot இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சனாதன தர்மம் வந்து நம்ம இண்டிவிஜுவல் வாழ்க்கையை எப்படி நடக்கணும், எப்படி நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம சொசைட்டியை எப்படி வாழணும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து எப்படி வாழணும், எப்படி செல்ஃப் சஸ்டெய்னிங்காக வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதுதான் 4 ஆசிரமம் 4 வருணம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கு நம்ம சனாதன தர்மம். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா this is the reason for 4 பிரிச்சு கொடுத்துருக்கு, 4 ஆசிரமம் 4 வருணம் பிரிச்சு கொடுத்துறதுக்கு இதுதான் காரணம் இல்லையா. to run properly, for the society to run properly, for our lives to run properly. ஸோ இதுதான் காரணம். ஆனால் as time passed by இந்த காரணங்கள்லாம் மருவி போய், இந்த காரணங்கள்லாம் மறந்து போய், இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு ஏற்படுத்துகிற ஒரு பேச்சா, they just words with no meaning at all, or with விபரீதமான மீனிங் let's say, right? ஸோ அர்த்தம் மாறி போச்சு, காரணம் மாறி போச்சு, காரணம் யாருக்கும் உண்மையான காரணம் யாருக்குமே தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது தான். மோரோவர் அவர் சொல்கிறார், ஆசிரமம் வர்ணத்தை விடு, பொது தர்மமும் பொய்யாச்சு, பொது தர்மமும் மறந்து போச்சு. பொது தர்மம்னா என்ன அப்படின்னா இப்போ அதிதி தேவோ பவா, சத்தியத்தையே பேசு, பொய் சொல்லாத, துரோகம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி இந்த காமன் சென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த காமன் சென்ஸ், அந்த காமன் குட் இல்லையா, பொது தர்மம், இது எல்லாமே வந்து பொய்யா போயிடுது, இது எல்லாமே மறந்து போயிடுது, ரைட்? இப்போ இது எல்லாமே பொய்யா போயிடுது அப்படின்னு ஆயிடுத்து இந்த காலம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தில். கோவிலும் தீர்த்தமும் வியாபாரமான பெண் கூடி போவதால் உந்தி பெற ஒன்றும் பயனில்லை உந்தி பெற. இப்போ நம்ம பார்த்தோம்னா சன்லைட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா it is spread evenly across the entire world. மீனமேஷமே பார்க்காம எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும் சன்லைட். ஆனால் இதே ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா இட் கான்சன்ட்ரேட்ஸ் த சன் ரேஸ், த சன்லைட், அப்புறம் இட் கான்சன்ட்ரேட்ஸ், அப்புறம் அந்த இடத்துல ஒன்று வந்து இன்டென்சிஃபையாக இருக்கும் அந்த விஷயம். இப்போது ஒரு பஞ்சு நம்ம வந்து சாதாரண நம்ம பால்கனியில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சூரியப்பட்ட ஒரு நடு மத்தியானத்தில் வெயில் அடிக்கிற சமயத்தில் ஒரு பஞ்சு ஒரு பீஸ் ஆஃப் காட்டன் எடுத்து நம்ம வைக்கிறோம், பால்கனியில் வைக்கிறோம். சன்லைட் இருந்தால் அது ஒன்றும் ஆகாது, ரைட்? இஸ் இஸ் கோனா பி தேர். ஆனால் இதே ஒரு மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு அந்த சன்லைட்டை ஸ்ட்ரெயிட்டாக அந்த பஞ்சு மேலே அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பஞ்சு மேலே வச்சோம் அப்படின்னா த சன்லைட் இஸ் ஸோ இன்டென்ஸ் தட் அது பத்தின்னு எரிய ஆரம்பிச்சிடும், ரைட்? அதே மாதிரி நம்ம பகவத் சாநித்தியமும் இந்த பிரபஞ்சத்தில் பூரா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் கோவில்கள்லையும் புண்ணிய நதிகள்லையும் மட்டும் இந்த மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி பகவத் சாநித்தியம் வந்து கான்சென்ட்ரேட்டாக இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கோவிலுக்கு போகிறதும் புண்ணிய நதிகளில் போய் நீராடுறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவத் சாநித்தியம் அங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு காரணம். இது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா இதுதான் காரணம், நம்ம கோவிலுக்கு போகணும், புண்ணிய நதிகளுக்கு போகணும் அப்படிங்கிறது இதுதான் காரணம் இல்லையா. இப்போது நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காசிக்கு போகிறோன்னு ஒரு லெஸ் அஸ்யூம் நம்ம வந்து காசிக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ காசிக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னா, காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஓகே நம்ம காசிக்கு போகிறோம் அப்படின்னா காசியை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகணும். ஸ்தல மகாத்மியம், ஸ்தல புராணம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு, ரைட்? அந்த கோவிலோட பெருமை, அந்த ஸ்தலத்தோட பெருமை எல்லாம் தெரிஞ்சுட்டு, மகாத்மியத்தை புரிஞ்சுட்டு, ரைட்? அங்கே காசின்னு எடுத்துட்டா இவ்வளோ பக்தர்கள்லாம் இருக்கா, அந்த பக்தர்கள் பற்றிலாம் தெரிஞ்சுட்டா அவள் சரித்திரத்தை படிச்சுட்டு புரிஞ்சுட்டு பகவான் அவளோட எப்படிலாம் விளையாடி இருக்கார், என்னென்ன லீலையெல்லாம் காசி க்ஷேத்திரத்தில் பகவான் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போகணும். அப்படிதான் போகணும் இல்லையா. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி காசிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஒரு நோக்கம் விட்டுட்டு வருவோமே, ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னா
பார்க்கலாம், பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற. ஏன்னா நம்ம வந்து கோவிலுக்கு போகணுன்னாலோ இல்லை புண்ணிய நதிகளில் போய் நீராடணுன்னாலோ தட் இஸ் நாட் கோவிலுக்கு போனாலே மோட்சம்னு கிடையாது. கங்கையில் போய் குளிச்சாலே மோட்சம்னு கிடையாது. இப்போ நம்ம கங்கையில் போய் குளிக்கிறோம் அப்படின்னா ஒரு மீன் வந்து கங்கையில் வந்து ஒரு மீன் எவ்வளோ மீன்கள் ஓடிட்டு இருக்காங்க, எல்லா மீனுக்கும் முக்தி கிடைக்கிறதா? இல்லை. ஏன் அப்படின்னா மீனுக்கு தெரியாது கங்கா மகாத்மியம். இப்போ நாமளும் கங்கையில் மீன் மாதிரி போய் ஸ்விம் பண்ணிட்டு வந்தோம், சும்மா போய் இப்போ ஜாலியாக போயிட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் நமக்கும் மீன் மாதிரி முக்தி கிடைக்காது இல்லையா? இப்போ நம்ம கங்கையில் போய் குளிக்கிறோம் அப்படின்னா எப்போ முக்தி கிடைக்கும்னா, எப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் இங்கே வந்து கங்கையில் நீராடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்தால ஸ்மரிச்சுட்டு, ரைட், அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு உள்ளுக்குள் மேலும் மேலும் பக்தி வளரும். இப்போ கோவிலுக்கு போனோம்னாலுமே கோவிலுக்கு போனால் ஏன் முக்தி கிடைக்கும், ஏன் பக்தி வளரும், ஏன் முக்தி கிடைக்கும்னா பக்தி வளருங்கிறதுனால தான் முக்தி கிடைக்கும் இல்லையா? கோவிலுக்கு போறோம்னா எவ்வளோ பக்தர்கள் அங்கே வந்திருப்பா, அந்த பக்தாலாம் நம்ம பார்க்குறோம், ரைட். அந்த பக்தரோட சங்கம் கிடைக்கிறது, சத்சங்கம் கிடைக்கிறது. இந்த சங்கத்தினால பக்தி வளர்ந்து அதனால தான் முக்தி கிடைக்கிறது இல்லையா? சும்மா கோவிலுக்கு போனாலே முக்தி. அதனால தான் சொல்றது, இப்போ கோவிலுக்கு போகிறோம்னா நம்மளோட பாக்கியத்தை கருத்துன்னு, எப்பேற்பட்ட பாக்கியம் நம்ம காசிக்கு போகிறோம், எப்பேற்பட்ட பாக்கியம் நம்ம திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு போகணும். நம்ம வந்து சும்மா ஜாலியாக வெக்கேஷனுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா இது எதுவுமே புரிஞ்சுக்காமல் போயிட்டு வரோம்னா அது பயன் இல்லை, ஏன்னா பக்தி வளர போகிறது இல்லை. ஸோ அதனால விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தோட அண்டர்லைங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா பக்தி வளரணும். பக்தி இருந்தால் தான், இப்போ கோவிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், எது பண்ணணுமே பக்தி இருந்து பக்தியோடு பண்ணாதான் அதுக்கு பிரயோஜனம். வேறு பக்தி இல்லாமல் எதை பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் நம்ம குருநாதர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதான் சொல்கிறார், மோரோவர் அவர் சொல்கிறார், இப்போ நிறைய கோவில்களாக இருக்கட்டும், நதிகளாக இருக்கட்டும், they all become commercialized. எல்லா இடத்துலையுமே காசு தான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து இந்த காலகட்டம். பக்தி இல்லை, காசு தான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து இந்த காலகட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பூஜை புரோகிதம் புராணம் இவையெல்லாம் பணத்திற்கான பின் உந்தி பெற பயன் இவற்றால் என்று உந்தி பெற லோகோ பின்ன ருச்சி அப்படின்னு சொல்றா. வந்து the world is heterogeneous அப்படிங்கிறா. we're all very different அப்படிங்கிறா. nobody is we're all unique in our own ways இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் மற்றவாளுக்கு பிடிச்சிருக்கணும்னு விஷயம் இது கிடையாது. என்னால் முடிகிற விஷயம் மற்றவாளால முடியணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் their own ways. அப்படி இருக்கும்போது பகவானை அடையிறதுக்கான பாதையை மட்டும் எப்படி ஜென்ரலைஸ் பண்ண முடியும்? அதனால தான் நம்ம சாஸ்திரங்களில் பலவேறு மார்க்கங்கள் கொடுத்துருக்கு. பலவேறு மார்க்கங்கள் கொடுத்து நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதனால தான், அதாவது we're all different in our own ways. அப்படி இருக்கும்போது அதனால தான் வேறு மார்க்கங்கள் கொடுத்துருக்கு. இப்போ திடீர்னு வந்து பகவான் அடையணும்னா நீ வந்து உட்காந்து நாள் பூரா தியானம் பண்ணணும் அப்படின்னா முக்கால்வாசி பேர் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜென்மாவா நம்ம வந்து மனசு இதையும் பண்ணிட்டு இருந்த மனசு அலப்பாஞ்சிட்டு இதையும் பண்ணிட்டு இருக்கிற நம்மளை திடீர்னு வந்து உட்காந்து தியானம் பண்ணு அப்படின்னு தியானம் பண்ணால் மனசு ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும். இங்கேயும் அலபாஞ்சின்னு இருக்கிற மனசு திடீர்னு ஒரு நிலைப்படுத்தினே எப்படி பண்ணுறது? கஷ்டம் இல்லையா? அதனால தான் பூஜை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், இது சில மார்க்கங்கள், டூல்ஸ் நம்ம வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ பூஜை பண்ணணும் அப்படின்னா எதுக்கு பண்ணணும்? பூஜை பண்ணாலே முக்தியா அப்படின்னா பூஜை பண்ணால் முக்தி கிடையாது. பூஜை வந்து இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. பூஜை பண்ணால் இட் will help us rein in our minds. மனசை அடக்கி பகவான் இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பூஜை பண்ணால் பகவான் அடையலாம் அப்படிங்கிறதுக்கான காரணமே தவிர, த ரீசனிங் அதுதானே தவிர பூஜை பண்ணாலே முக்தி அப்படிங்கிறது கிடையாது, ரைட்? அதனால தான் சொல்கிறேன், வெறும்னா பூஜை பண்ண முடியாது, பக்தியோட பூஜை பண்ணணும். பக்தியோட பூஜை பண்ணாதான் இந்த பூஜையோட பலன் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம வந்து பூஜை பண்ணணும்னா ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாகா அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அப்படின்னு பண்ணால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது பண்ணும்போது அதை புரிஞ்சுட்டு ஓகே பகவான்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி வளர தான் அந்த பக்தி தான் நமக்கு முக்தியை தருமே தவிர சும்மா உட்காந்துட்டு பூஜை பண்ணியிருந்தால் முக்தி கிடைக்காது. பக்தியோட பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட் இல்லையா? பக்தி இல்லாமல் வெறும்னா பூஜை பண்ணால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஸ்டோரிஸ் நம்ம புராணத்துலேயே எவ்வளோ கதைகள் இருக்குது. இப்போ பார்த்து கஜேந்திரனோட கதையை எடுத்துட்டோம் அப்படின்னா, கஜேந்திரனோட பூர்வ ஜென்மத்தில் இந்திரத்யும்னன் அப்படிங்கிற பாண்டிய ராஜாவா ஒரு ஜென்மா இருந்திருக்கு கஜேந்திரனுக்கு. ஸோ இந்த இந்திரத்யும்னன் வந்து ஒரு ராஜா, அகஸ்தியரோட சிஷ்யன் அவர். ஸோ அப்படி வந்து அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் பூஜையில் வந்து பக்தி இல்லாமல் ஆடம்பரத்திலேயே மனசு நாடி இருந்ததுனால அகஸ்தியர் வந்து இப்படி நீ பூஜை பண்ணிட்டு இருந்தா எந்த ஜென்மால நீ கரையேறுவ அப்படிங்கிறதுனால கருணையினால ஒரு சாபத்தை கொடுத்துட்டு
கொடுத்துட்டு போகிறார். அந்த சாபத்தில் என்னென்னா கஜேந்திரனா பிறக்கணும், கஜேந்திரனா யானையை அவதாரம் பண்ணி பகவானோட திருவடியை பகவானை உனக்கு முக்தி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபமே வந்து வரமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அகஸ்தியர் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, ஆடம்பரம் பூஜை பண்ணு, பண்ணுற பூஜையில் பக்தி இல்லாமல் ஆடம்பரத்துலேயே மனசை நாடி இருந்தது அப்படின்னா எந்த ஜென்மால நீ கரையேறுவ அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அகஸ்தியர் இங்கே. பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த பூஜைங்கிறது பக்தியோடு பண்ணணும், அப்போ தான் நமக்கு பயன் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா. நம்மக்கிட்ட அதான் சொல்கிறேன், நம்ம குருநாதரும் சொல்லிக் கொடுக்குற காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது, காசு இருக்குங்கிறதுக்காக மட்டும் இதெல்லாம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, பக்தியோட பண்ணணும். என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஒருத்தர் கதை சொல்லு, நீங்கள் எங்கள் ஆற்றுல வந்து ஒரு ஹோமம் பண்ணுங்க, எங்கள் ஆற்றுல வந்து ஒரு கதை சொல்லுங்க, எங்கள் ஆற்றுல வந்து பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஹோமம் பண்ணுவா, கதை சொல்லுவா, பாராயணம் பண்ணுவா, நான் பாட்டுக்கு ஃபோனை வாட்ஸ்அப் நோண்டின்னு இருக்கேன் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. காசு இருக்குங்கிறதுக்காக சும்மா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கூப்பிட்டுருக்க அப்படின்னா அதை கேட்டு அதை புரிஞ்சுட்டு யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இன், அதை புரிஞ்சுட்டு அது பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணணும். அதே மாதிரி புரோஹிதாள் பௌராணிக்காள் இவெல்லாம் வந்து கதை சொல்கிறா, ஹோமம் பண்ணுறா, இதெல்லாம் பாராயணம் பண்ணுறா அப்படின்னா அவளும் வந்து காசுக்காகவோ இல்லை புகழுக்காகவோ அந்த மாதிரி எந்த விஷயங்களுக்காகவும் இதை பண்ணிடாம அவளும் பக்தி ஸ்ரத்தையாக பக்தினால் அதை பண்ணணும். ஏன்னா as we said, underlying the most important thing is பக்தி. பக்தி இல்லாமல் எதை பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை, பக்தியோடு எதை பண்ணாலும் பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறாரு நம்ம குருநாதர். சடங்கும் சம்பிரதாயமும் சாதனை கங்கமமங்கம் அதிகமனால் உந்தி பெற சாதனை வீணாகும் உந்தி பெற. மதங்களில் பல்வேறு சம்பிரதாயங்கள் சடங்குகள் சொல்லப்பட்டிருக்கு, ரைட். இதெல்லாம் என்ன காரணம்னா போன லாஸ்ட் கப்பல் ஸ்லோகஸ்லேயே பார்த்த மாதிரி காரணம் என்ன அப்படின்னா, தேர் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு அட்டைன் பகவான், டு கெட் பக்தி. சும்மா சடங்கு சம்பிரதாயத்தை மட்டும் பண்ணிட்டு தான் பிரயோஜனம் இல்லை. அந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறதுனால நமக்கு பக்தி வளரணும், பக்தி வளர்ந்தால் தான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் கர்த்தால குளிக்கிறதுலேருந்து கல்யாணம் வரைக்கும் சந்நியாசம் வரைக்கும் எல்லாமே சாஸ்திரத்தில் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, எல்லா சடங்குகள் சம்பிரதாயங்கள் எவ்வளோ சடங்குகள் இருக்குது, எல்லா ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப்ஸ்லையும் ஒரு ஈவெண்ட்லையும் எவ்வளோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சும்மா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இதெல்லாம் பகவானை அடையிறதுக்காக அந்த பாதையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பக்தியோடு பண்ணணும் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணுறது பக்தியை வளர்த்துட்டு முக்தி அடையிறதுக்காக தான் அப்படிங்கிற இந்த பர்பஸை நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா இப்போ வந்து கப்பல் ஸ்லோகஸ் பண்ணி பார்த்த மாதிரி கங்கையில் குளிச்சா முக்தி கிடைக்கும் அப்படின்னா கங்கையில் குளிச்சாலே முக்தி கிடைக்காது. கங்கையில் குளிச்சா என்னென்ன நடக்கும், அந்த பக்தாளை பற்றிலாம் நான் ஸ்மரிப்பேன். அந்த எவ்வளோ பக்தாள் அங்கே வந்து குளிக்கிறா, அங்கே வந்து ஸ்நானம் பண்ணுறா, அந்த பக்தரோட சங்கம் எனக்கு கிடைக்கும், அதனால எனக்கு முக்தி இல்லையா. கங்கையில் போய் குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சடங்கு, ஆனால் அந்த பர்பஸ் அதை வாட் இஸ் தட் லீட் மீ டுவர்ட்ஸ் அப்படின்னா எனக்கு சத்சங்கம் கிடைக்கும், பக்தாரோட சங்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பர்பஸ், அப்படிங்கிறது தான் பர்பஸ் இல்லையா, அதுதான் ரீசன் இல்லையா. அதே மாதிரி ஏகாதசியில் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா வெறும் நீ பட்டினி கடை ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை. நம்ம வந்து உபவாசம் இருந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி முக்குணங்களில் வந்து சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும், பகவானை ஸ்மரிச்சுட்டு இருக்க முடியும், பகவான் நம்ம சித்தத்திலேயே வச்சுட்டு இருக்க முடியும். ரஜோகுணமோ தமோகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா அது கஷ்டம். அதனால தான் ஒரு நாளாவது நீ சாப்பிடாம இருந்த அப்படின்னா நீ வந்து சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், உனக்கு நீ பகவானை ஸ்மரிக்கலாம், பகவானை நாடலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து பசிச்சுட்டு ஐயோ பசிக்கிறது எனக்கு உப்புமா அதாவது கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பகவானை ஃபோக்கஸ் பண்ண நான் சாப்பாடு தான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீ சாப்பாடை தியானம் பண்ணுறதுக்கு நீ ஒரு ரூபாய் ஏதாவது சாப்பிட்டுட்டு சாத்விக உணவுமாக ஏதாவது சாப்பிட்டுட்டு நீ பகவானை தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது, இந்த நிலைமையில இருக்கோம் நாமெல்லாம். ஸோ ஏகாதசின்னா சும்மா ஒரு நாள் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தி எண்ட் கோ. தி எண்ட் கோல் இஸ் இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தால் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்தால் சத்துவகுணம் மேலே வாங்கி பகவானை நாடலாம், பகவானில் மனசு நாடலாம், நாமா சொல்லலாம் அப்படிங்கிறது தான் எண்ட் கோல், அப்படிங்கிறது தான் பர்பஸ். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம வந்து பாராயணம் தசமஸ்கந்தத்தை பாராயணம் பண்ண மாட்டோமா, பகவானோட பாலை லீலைகளை கேட்க மாட்டோமா, ஸ்மரிக்க மாட்டோமா, சிரவணம் பண்ண மாட்டோமா, பாராயணம் பண்ண மாட்டோமா, அப்படிங்கிறத நாமா சொல்ல மாட்டோமா, ஒரு பூஜை தான் பண்ண மாட்டோமா,
மதுரை கீதம் பாட மாட்டோமா அப்படிங்கிறது தான் பர்பஸே தவிர நம்ம வந்து ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு கிருஷ்ண ஜெயந்தி அதே விட்டுட்டு நான் 27 ஸ்வீட் பண்ணியிருக்கேன், நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன், 16 தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை, ரைட்? ஸோ அதனால ஸோ இது என்னன்னா, இது எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே பகவான் அடையிறதுக்காக, பகவானை ஸ்மரிக்கிறதுக்காக தானே தவிர இதெல்லாம் விட்டுட்டு வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் பண்ணால் இது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்ல நம்ம வந்து பாத்திரத்தை தேய்ச்சி க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா அதில் சாப்பிட்றதுக்கு தான். சும்மா அதை வந்து ஒயிட் வாஷ் பண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்க வைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, அதில் சாப்பிட்றதுக்கு தான் பையன், சாப்பிட்றதுக்காக தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரெடிஷன்ஸ், இந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட சித்தத்தை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். சித்தத்தை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக அப்படின்னு சித்தத்தை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா பகவான் அடையிறதுக்காக தான். அப்படிங்கிறதுனால இந்த சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே இருக்குது, இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு குருநாதர். சரணாகதி செய்வர்க்கும் விஸ்வாசம் வேண்டும், சொல்லற்கு எளிதாம் என்றுந்தே பர, செய்தற்கு அரிதாம் என்றுந்தே பர. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா அப்படின்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட கீதையில சொல்லி கொடுக்குறார். சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்வளோ மார்க்கங்கள் இருக்கு அர்ஜுனா, இந்த மார்க்கத்துல எந்த மார்க்கத்தை நீ கடைபிடிச்சாலும், எந்த மார்க்கத்தை நீ ஃபாலோ பண்ணாலும் முக்தி அடையலாம். ஆனால் உன்னால் இஃப் இட் கம்ஸ் டு சிச்சுவேஷன் வேறு உன்னால் ஒரு மார்க்கத்தை கூட உன்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இடத்துல சரணாகதி பண்ணு, என்கிட்ட நீ சரணாகதி பண்ண அப்படின்னா நான் பார்த்துப்பேன், உன்னுடைய எல்லா பாவ புண்ணியங்கள் எல்லா கணக்கையும் நான் பார்த்து எல்லா கணக்கையும் நான் தீர்த்து வச்சு நான் உன்னை என்கிட்ட கூட்டின்னு போவேன். சரணாகதி பண்ணால் போது, நீ வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்கிறார் அர்ஜுனன்கிட்ட. அவர் ஈஸியாக சொல்லிவிட்டார். ஆனால் சரணாகதிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அர்ஜுனனுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா சரணாகதினா என்ன அப்படின்னா கம்ப்ளீட் செல்ஃப் சரண்டர். நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட குருநாதர்கிட்டயோ பகவான்கிட்டயோ நான் உன்னோட சொத்து, நான் உங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்ணுறது சரண்டர் பண்ணுறது தான் சரணாகதி அப்படின்னு. இப்போ நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா பூர்ண விசுவாசம் இருக்கணும் இல்லையா? நமக்கு என்ன நடக்கிறதோ, whether it is good or bad, லாபமோ நஷ்டமோ, மானமோ அவமானமோ, ஜெயமோ அபஜயமோ, சுகமோ துக்கமோ, எது நடந்தாலும் எல்லாம் என் குருநாதரோட கிருபை, குருநாதரோட லீலை, எல்லாம் என் பகவானோட லீலை அப்படின்னே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு நடக்கலைன்னா கூட இப்படி சோதிச்சு விட்டாரு பகவான் அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா விசுவாசம் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே அவரோட லீலை, இது நடக்கிறது அப்படின்னா there is a reason for this, எல்லாம் என் பகவான் பார்த்துப்பார், என் குருநாதர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவளால் தான் சரணாகதி உண்மையான சரணாகதி பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் நடக்கலைன்னா கூட இப்படி நடந்துருத்தேன், நான் போய் என்ன விஷயங்கள்லாம் நான் படிக்கிறேன், போய் சரணாகதி பண்ணியிருக்கேன், பாகவதம் படிக்கிறேன், இது பண்ணுறேன், மதுரை கீதம் பாடுறேன், இது பண்ணுறேன், எனக்கு போய் இப்படி வந்துருத்தேன் அப்படின்னு விசுவாசம் இல்லைன்னு ஆயிடுது. ஏன் அப்படின்னா சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் பகவானோட சொத்து. ஏன்னா பகவானுக்கு அவர் சொத்தை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாதா, எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாதா, எப்படி தன்னிடத்துல இழுத்துக்கணும்னு தெரியாதா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த விஸ்வாசம் வேணும். விஸ்வாசம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சரணாகதி மார்க்கம் அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட திருட விஸ்வாசம் இந்த காலத்தில் எல்லார்கிட்டையும் இருக்காது அப்படிங்கிறதுனால இது இந்த காலகட்டத்துக்கு சரணாகதி மார்க்கம் சரியா வருமா அப்படின்னு குருநாதர் கேட்கிறார். ஏன்னா எப்பேற்பட்ட திருட விசுவாசம் சரணாகதி பண்ணணும்னா எப்பேற்பட்ட திருட விசுவாசம் இருக்கணும் அப்படின்னா பிரகலாதனை போல திருட விசுவாசம் இருக்கணும். அப்பா ஹிரண்யகசிபு இல்லாத போல அதெல்லாம் பண்ணார். மலையிலேருந்து கீழே உருட்டினார், பாம்பு பூத்துல கொண்டு போட்டார், யானையை கொண்டு மிதிக்க சொன்னார், பாலில் விஷத்தை கொடுத்து சொன்னார், நெருப்புல தூக்கி போட்டார், சுளுத்தால குத்துறார், கடைசியில கத்தியை வச்சு சூழோண்டா வயல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். எல்லாம் பண்ணும்போது பிரகலாதன் என்ன பகவான் என்ன நாராயணான்னு சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு போய் இப்படி வந்துருத்தேன் அப்படின்னு ஒரு தடவை கூட கேட்கலையே. அவர் எதையுமே பொருட்படுத்தாம என் பகவான் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்திலேயே இருக்கிறதுனால அப்பேற்பட்ட திருட விசுவாசம் யாருக்கு இருக்கோ, பிரகலாதன் போல திருட விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவளால் தான் சரணாகதி பண்ண முடியும் அப்படிங்கிற.
மீரா மாதாவை போல யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவளால் தான் சரணாகதி பண்ண முடியும் அப்படிங்கிற. ஏன்னா மீரா மாதா பட்ட கஷ்டத்தை விட வேறு நாமெல்லாம் ஒரு கஷ்டமும் பட்டுட போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டத்துலையும் எனக்கு போய் உள்ள கஷ்டம் வந்துருது அப்படின்னு கேட்காம ஒரு கஷ்டத்துலையும் பகவானை பகவானோட லீலையாக பார்த்தா அதனால அப்பேற்பட்ட திட விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவளால் தான் சரணாகதி மார்க்கத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற. சீதா மாதாவை போல திட விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவளால் தான் சரணாகதி மார்க்கத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா 10 மாசம் ராட்சசி அரக்கைகள் மத்தியில இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு துக்க சாகரத்துல துக்க கடல்ல இருக்கும்போது அப்ப கூட திட விசுவாசத்தை விடல. ஏன் ராமர் இப்படி சொதிச்சுட்டாரே அப்படிங்களே, என் ராமர் என்னை காப்பாற்றுவார், என்னை கூட்டிட்டு போவார், என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற திட்ட விசுவாசத்தோட இருந்தா. அனுமான் என் முதுகில் ஏறுங்கோ, நான் கொண்டு போய் ராமரோட உங்களை கொண்டு போய் சேர்த்துடுறேன் அப்படிங்கும்போது கூட என் ராமர் என்னை காப்பாற்றுவார், என் ராமர் என்னை காப்பாற்றுற அழகை நான் பார்க்கணும் அப்படிங்கிற திட்ட விசுவாசத்தோட இருந்ததுனால அப்பேற்பட்ட திட்ட விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவளால் தான் சரணாகதி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட விசுவாசம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம சொல்லிக் இந்த ஸ்லோகத்தை. மாயாஜாலம் காட்டி மகேசன் உண்டென்றால் உண்டென்று ஆகுமோ உந்தே பர சித்திக்க வேண்டுமென்று சிந்திக்க வேண்டுமென்று உந்தே பர நீதி ஸ்தலம் தன்னில் மாயாஜாலம் காட்டினால் நிரூபணமாகுமோ உந்தே பர இதை மறுப்பவர் உள்ளரோ உந்தே பர. ஒரு நீதி ஸ்தலத்தில் ஒரு ட்ரையல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது டிஃபென்ஸ் ஒரு லாயரில் டிஃபெண்டர்கிட்ட போய் கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி பண்ணியா, நீ எங்கே இருந்த, வாட் வேர் யூ டூயிங் இந்த நைட் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்குறேன். அப்போ ஐ கேன் டூ மேஜிக் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ணார் அப்படின்னா ஃபைன் கிரேட், ஆனால் ஜட்ஜு ஒத்துப்பாராத, ஓ பயங்கரமான மேஜிக் ட்ரிக் பண்ணிக்க, நீ பர்ஃபெக்ட், நீ யூ ஆர் அ குட் யூஆர் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லுவாரா. மாயா மேஜிக் பண்ண வெரி குட் யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர், ஆனால் விஷயத்தை சொல்லு அப்படின்னு தான் கேட்பார் இல்லையா. ஸோ அதனால மேஜிக் ட்ரிக் மெஜிஷியன் அப்படிங்கும்போது ஒரு மாயாஜாலம் அப்படிங்கும்போது இட்ஸ் அ மேஜிக் ட்ரிக். அந்த வார்த்தையிலேயே ட்ரிக்குன்னு இருக்குது, அது உண்மை கிடையாது, இது பொய். இல்யூஷன் அப்படின்னாலே இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கறது, இல்லாத ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறது இல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ மெஜிஷியன்ஸ் what they do is illusion, right? அவள் மேஜிக் ட்ரிக் பண்ணுவா, அவள் இல்லாதது இருக்கிற மாதிரி நம்ப வைப்பா, அதுதான் அவள் பண்ணுவா இல்லையா. ஸோ a trick is not the truth. You cannot prove the truth with a lie, with a trick, இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்போது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா he is the ultimate truth, he is the only truth. அப்படி இருக்கும்போது how can we prove பகவான்'s existence, how can we prove anything about பகவான் with a lie, with ஒரு பொய்யை வச்சு நீ எப்படி உண்மையாக ஒரு சத்தியத்தை நிரூபணம் பண்ண முடியும் இல்லையா. அதனால தான் பத்ம புராணத்தை சொல்லியிருக்கு, இந்த கலிகாலத்தில் உண்மையான சாமியாரை விட போலி சாமியார் தான் ஜாஸ்தியாக இருப்பா. ஆனால் பாவப்பட்ட கலிமக்கள் என்ன அப்படின்னா அவர்கள மெச்சூரிட்டி இல்லாததுனால they cannot differentiate between the actual சாமியார் இந்த போலி சாமியார். அதனால போலி சாமியார்கிட்டயே போய் விழுந்து கஷ்டப்படுவா அப்படின்னு பத்ம புராணத்தை சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்கிற சித்து வேலையெல்லாம் இருக்குது, சித்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இட்ஸ் கார்பேஜ் அப்படிங்கிறார், இட்ஸ் வேஸ்ட் அப்படிங்கிறார். சொல்கிற நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா we have to excrete the waste, it's part of the deal, right? We cannot eat without excreting the waste, right? ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எதுக்கு சாப்பிட்றோம், நம்ம வாழணுங்கிறதுக்காக. ஸோ we don't eat for the excretion, we don't eat for the shit. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம we should not lose focus அப்படிங்கிறது தான் விஷயம். சித்துக்கள் நம்ம பக்தி மார்க்கத்தில் மேலும் நம்ம அது போகிறோம் அப்படின்னா சித்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் சித்துக்களில் மயங்கி பக்தியை விட்டுட்டோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஃபோக்கஸிங் ஆன் த கார்பேஜ் அண்ட் நாட் தி ஆக்சுவல் பர்பஸ், நாட் தி ட்ரூ பர்பஸ் இல்லையா. இதே மாதிரி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தர் சொன்னாரா, எக்ஸைட்டாக சொன்னாரா, எனக்கு ஒரு சித்து கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா நான் தண்ணியிலே நடந்து போயிருவேன், நான் கங்கை கரையை இங்கே எக்கரையிலேருந்து அக்கறைக்கு நடந்தே கிராஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற. அப்போ ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் சிரிச்சுனே சொன்னாரா, இது காலனா சித்து அப்படிங்கிறாரு. இது இன்னும் காலனா சித்து, நான் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இந்த சித்து சம்பாதிச்சிருக்கேன் பெற்றிருக்கேன் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேங்கிறியே, நான் ஏன் காலனா சித்துன்னு சொன்னேன்னா அந்த படகோட்டிக்கிட்ட ஒரு காலனா கொடுத்தேன் அப்படின்னா இக்கரையிலேருந்து அக்கறையை கொண்டு போய் விட்டுடுவான்,
அந்த ஒரு காலனா சித்துக்கு போய் நீ இவ்வளோ காலம் இருந்தியே அப்படிங்கும்போது ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லுக்கிங் அட் இல்லையா. ஸோ வந்து சித்திலேயே மயங்கி அந்த அந்த சித்துக்கள்ளி இதுதான் வேணும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா we lose sight of the true goal which is to attain பகவான்ஸ் லோட்டஸ் ஃபீட் இல்லையா. ஸோ அதனால சித்துல மயங்கி உண்மையான கோலை விட்டுடாத அப்படின்னு நம்ம குருநாதர் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிக் கொடுக்குறார், நம்ம குருநாதரும் சொல்லிக் கொடுக்குறார். மேலும் அடுத்த வாரம் அடுத்து இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்லோகாஸில் நம்ம குருநாதர் வந்து ஹி எஸ்டாப்ளிஷஸ் இதுதான் பகவான் அடையிறது தான் நம்ம இந்த சோல் பர்பஸ் இதுதான். எப்படி அடையணும் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்ட மார்க்கத்தில் தான் நம்ம அடைய முடியும் அப்படின்ற. இப்போ அதுக்கப்புறம் சில ஸ்லோகத்தில் வேதத்தில் நிறைய மார்க்கம் சொல்லியிருக்கு. ஆனால் எல்லா மார்க்கத்துலையும் நம்ம இது சொல்லியிருக்கிற எல்லா மார்க்கமும் நம்ம எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கத்துலையும் என்னென்ன கஷ்டம் கலிகாலத்தில் நம்மளாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ மேலும் அடுத்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் எல்லாம் இது பண்ண முடியும், இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது எதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறார். அது அடுத்த வாட்டி பார்க்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.